என்ன பொன்னி, அதிர்ச்சியா அப்படியே முழுசா உள்ள அடக்கி வச்சுக்கிட்டு ரொம்ப சாஃப்டா பாக்குற மாதிரி நடிக்கிறியே? நடிக்கிறேனா? நானா? பின்ன எதிர்பார்த்திருக்கவே மாட்டேல்ல. எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பார்க்காத இடத்துல நான் இப்படி வந்து நிக்கிறேன்னா உனக்கு பாவம் ஷாக்கா தானே இருக்கும். ஷாக்கா? எனக்கா? ஒன்ன பார்த்து சான்ஸே இல்லை அப்படின்னு நீ நினைச்சா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஊருக்குள்ள எத்தனையோ விருந்தாளிங்க வந்திருக்காங்க, அதுல நீயும் ஒருத்தையும் நான் எடுத்துக்கிறேன். அவங்கெல்லாம் தெருவிலே நின்றுட்டு போயிடுவாங்க, நீ வீட்டுக்குள்ள வந்திருக்க, அவ்வளவுதான். சரி சொல்லு, இவ்வளவு தூரம் என்ன தேடி வந்திருக்க, உனக்கு என்ன வேணும்? ஆமா, இவ பெரிய வள்ளல் பரம்பரையில வந்தவ, அப்படியே என்ன கேட்டாலும் அள்ளி கொடுத்துட போறா. அப்படியே நீ கொடுத்தாலும் அத கை நீட்டி வாங்குற மோசமான நிலைமையில நான் சத்தியமா இல்ல. அப்படியா? அப்புறம் எதுக்காக என் அப்பா கூப்பிட்ட உடனே எங்க வீட்டுக்கு வந்த? அவர் ஒரு லூசு. அன்னைக்கு நீ ஃபங்க்ஷன்ல என்ன அப்படி அறிமுகப்படுத்தி வச்ச உடனே அதே அவர் பிடிச்சுக்கிட்டு என்னை இங்க வரைக்கும் அவர் இழுத்துட்டு வந்துட்டாரு. இங்க பாரு மாயா, என் அப்பாவை பத்தி தப்பா பேசுற வேலை வச்சுக்காத. வார்த்தைய அளந்து பேசு. எல்லாரையுமே சொந்தமா பார்த்து பழகுற பக்குவம் இருக்கு அவருக்கு. ஆனா தனக்கு சொந்தமானவங்களையும் தூக்கி தூர போட்டுட்டு போற அயோக்கியனும் அவர் தானே. சரி பொன்னி, நான் லூசுன்னு தானே சொன்னேன். இங்க பாரு, அப்படி இருக்கிறவங்க எப்பவுமே யதார்த்தமா தானே இருப்பாங்க. அதனாலதான் நான் நல்லவன்னு நம்பி உன் வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு வந்திருக்காரு. அதனாலதான் அவர் அப்படி சொன்னேன். போதுமா? அதானே பார்த்தேன். என்கிட்டயே என் அப்பாவை பத்தி தப்பா பேசுற வேலை வச்சுக்கிட்ட தொலைச்சிடுவேன். பரவாயில்லையே, அப்பாவை ஒரு வார்த்தை சொன்ன உடனே சும்மா சண்டை கோழி மாதிரி சிலுத்துக்கிட்டு வரியே. பரவாயில்ல. நீயும் அப்பா மேல பெரிய பாசம் வச்சிருக்கிறதையும் உன் அப்பா உன் மேல பெரிய பாசம் வச்சிருக்கிறதையும் பார்த்தா எனக்கு அப்படியே பொறாமையா இருக்குது பொன்னி. சாரி, பெருமையா இருக்கு பொன்னி. உங்க அப்பானா உனக்கு உயிர் இல்ல, அப்பா மேல உனக்கு அவ்வளோ நம்பிக்கை. தப்பில்ல, இருக்கலாம். ஆனா இங்க பாரு, சும்மா ஜெனரலா சொல்றேன், யார் மேலயும் இப்படி கண்மூடித்தனமா அன்பு வைக்காத பொன்னி. எல்லா நதிக்கும் கிளை நதி இருக்கும், எல்லா மனுஷங்களுக்கும் கிளை கதையும் இருக்கும். என்ன மாயா, சம்பந்தம் இல்லாம ஏதேதோ உளறிட்டு இருக்க. இப்போ உனக்கு என்ன வேணும் அத முதல்ல சொல்லு. என்ன சாதிக்கணுங்கிறதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்க? பொறு பொன்னி, இங்க பாரு, இப்பதான் ட்ரெய்லரே ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள படத்தோட கிளைமேக்ஸ் என்னன்னு கேட்டுட்டு இருக்க. மேலோட்டமா பார்த்தா நான் பேசுறது சம்பந்தம் இல்லாம உளர்ற மாதிரி தான் தெரியும். ஆனா என்ன சம்பந்தம் இருக்குன்னு தெரியறதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் கனிஞ்சு வரணும் பொன்னி. இங்க பாரு, இப்பதானே நான் வந்து இறங்கியிருக்கேன். நான் ஏன் வந்திருக்கேன், எதுக்கு வந்திருக்கேன்னு உனக்கு போக போக புரியும். சரி பொன்னி, அப்ப நான் கிளம்புறேன். திருவிழாவில் சந்திக்கலாம். வரட்டா? சாமி வணக்கம். வாப்பா சேகர், என்ன கோயிலுக்கெல்லாம் வந்திருக்க? சுவாமியே கும்பிட மாட்ட, சுவாமியா பூதமானு சொல்லுவ, அதிசயமா கோயிலுக்கு வந்து நிக்கிற? சாமி எல்லாம் தேடி வரல, ஒரு ஆசாமி தேடி வந்திருக்கேன். ஆசாமியா? யாருப்பா அது? நீங்க தானே சாமி அந்த ஆசாமி அனுப்பி வச்சீங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோவை வச்சிருந்தவர்கிட்ட அவங்களை இன்னைக்கு இருக்கிற மாதிரி வரையறக்கு ஆள் இருக்குன்னு சொல்லி என் அட்ரஸ் கொடுத்து அனுப்பிச்சிங்களே, அவங்க தான். ஆமா, இப்பதான் ஞாபகத்துக்கு வர்றது. அவர் உன்னை தேடி வந்தாரா? ஆமாம் சாமி, முதல் நாள் வந்து வரைய சொல்லி கொடுத்துட்டு போனாரு.
மறுநாளே வந்து அந்த ஃபோட்டோ வேறு விஷயத்துக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டாரு. சரி எதுக்கு இருக்கட்டும்னு சொல்லி அந்த ஃபோட்டோவை என் மொபைலில் ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன். அவர் வரையன்னு சொல்லலை, வரைய வேண்டான்னு சொல்லலை. ஆக்சுவலாக அது வரைஞ்சி பார்க்கணுங்கிற தவிப்பு அவர் முகத்தில் தெரிஞ்சுது. அதே சமயம் வரைய வேண்டாங்கிற பயமும் இருந்துச்சு. சரி நம்ம தொழில் இது தானே, அதனால் நானே இன்ட்ரெஸ்ட் எடுத்து எதுக்கு இதை வரைஞ்சி வைப்போம்னு அந்த ஃபோட்டோவை வரைஞ்சி வச்சேன். அதுக்கு பிறகு அவருக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கிறேன், எடுக்க மாட்டேங்கிறாரு. பல தடவை கூப்பிட்டு பார்த்தேன் சாமி. சரி நீங்கள் தானே அனுப்பி வச்சிங்க, அதனால் உங்களை பார்த்து விசாரிச்சு போகலான்னு வந்தேன். ஐயரே, நீங்கள் எதுக்கு என்னத்தையோ சொல்லி குழப்பிட்டு இருக்கீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன ஐயரே, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா? நீங்கள் கிளம்புங்க, நான் இவங்ககிட்ட எல்லாத்தையும் விவரமாக சொல்லிக்கிறேன். அந்த பெரியவர் தடுமாறினதை பார்த்தா இந்த போட்டோ விஷயத்துல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கும் போல இருக்கே. நிச்சயமா அவர் எதையோ பொன்னியமாக்கிட்ட இருந்து மறைச்சுக்கிட்டு இருக்காரு. அது என்னன்னு பார்க்கலாம். என்ன சாமி விஷயத்த சொன்னால் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் தனியாக ஏதோ யோசிச்சுருக்கீங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் சாமி? நீ அந்த படத்தை ரெடி பண்ணிட்டியா? இதோ கையோட கொண்டு வந்திருக்கேன் சாமி. கொடு பாப்போம். ஓ, இவங்களா அது? ஆமாம் சாமி, அந்த ஃபோட்டோவில் இருந்த குழந்தை இவங்க தான். இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. சரி சேகர், நீ ஒன்று பண்ணு. இந்த படம் என்னடியே இருக்கட்டும், உன் பணம் உனக்கு வந்துடும். அதுக்கு நான் பொறுப்பு. ஓகே சாமி, சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க. நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன். நீ கவலையே படாத. என்ன எதிர்பார்க்குறியோ அதை விட அதிகமாக பண்ணித்தரேன். ரொம்ப சந்தோஷம் சாமி. அப்போ நான் வரேன். சரி. என்னாச்சு, இன்னும் மேடம் வரல? தெரியலையே, போனாங்க, ஒரு கால் கூட பண்ணல. மேடம் வந்துட்டாங்க. வாங்க மேடம். நீங்க எப்ப வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். பொன்னி வீட்டுக்கு போனது எப்படி இருந்துச்சு மேடம்? உங்களை பார்த்த உடனே பொன்னி வீட்டுல எல்லாரும் ஷாக்கா இருப்பாங்களே. அவ சொந்த ஊருக்கே நான் வருவேன்னு அவன் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாள்ல. ஷாக் தான் ஆயிட்டா. அதுவும் அந்த பக்கம் ராஜாராம் முகத்துல ஈ ஆடல. வீட்டுக்குள்ள வந்தவளை வேற என்ன செய்ய முடியும்? 2 பேரும் ஏதோ ஃபார்மாலிட்டிக்காக ரிசீவ் பண்ணி பேசினாங்க. நான் கிளம்பி வர்ற வரைக்கும் பொன்னிக்கு புரியவே இல்லை. அப்புறம் எதுக்காக வந்திருக்க அப்படின்னு டைரக்டா என்கிட்டயே கேட்டுட்டா. அத நீ போக போக புரிஞ்சுப்பேன்னு அவகிட்டே சொல்லிட்டு வந்துட்டேன். மேடம், தண்ணி குடிங்க. செம்ம மேடம், உங்ககிட்ட பிடிச்சதே இந்த கட்ஸ் தான். சிங்கத்தை அதோட குகையிலேயே போய் மீட் பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஸ்ட்ரெயிட்டா பொன்னிய அவளோட வீட்லயே போய் மீட் பண்ணிட்டு வந்துட்டீங்க. அந்த கல்யாண விஷயத்துக்கு அப்புறம் நீங்க பயந்து ஒதுங்கிருவீங்கன்னு நினைச்சிருப்பா. ஆனா நீங்க அவளோட சொந்த ஊருக்கே வந்த உடனே ஆடி போயிட்டா. பூஜா, உதாரணம் சொல்றேங்கிற பேர்ல ஏன் முன்னாடியே பொன்னிய சிங்கம் கிங்கோன்லாம் சொல்லிட்டு இருக்காத. எனக்கு அப்புறம் கெட்ட கோவம் வந்துடும். சச்சா, ஜஸ்ட் ஒரு பழமொழிக்கு சொன்ன மேடம். ஆமா, இங்க அவங்க ரொம்ப வசதியானவங்கல்ல மேடம்? வீடெல்லாம் பெரிய வீடா? இந்த கோவில் தர்மகத்தா, முக்கியமான தலைக்கட்டு, அப்படி இப்படின்னு ஏதோ சொல்றாங்க, அதான் கேட்டேன். பெரிய வீடுதான். நல்ல கோட்டை மாதிரி தான் வீடு கட்டி வச்சிருக்காரு அந்த வேலுச்சாமி. நில போலன்னு ரொம்ப வசதியா வாழறாங்க போல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ராஜாராம் பொன்னி மில்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கே அவர் தான் பணம் கொடுத்து சப்போர்ட் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவ்வளோ வசதி தெரியுது பூஜா. ஐயோ இல்ல மேடம், எங்க தாத்தா கொடுத்த பணத்துல தான் முழுக்க முழுக்க பொன்னி மில்ஸே கட்டியிருக்காங்க. அதே எங்க அம்மாவே என்கிட்ட சொல்லிருக்காங்க. எங்க தாத்தா அந்த காலத்திலேயே 50 லட்ச ரூபா வேல்யூ உள்ள லேண்ட அந்த ராஜாராம் கிட்ட கொடுத்திருக்காரு. ஆனா அதோட வேல்யூ இன்னைக்கு 200 கோடி ரூபாய்க்கு மேல சொல்றாங்க மேடம்.
200 கோடி ரூபாய் சொத்தை தான் மொத்தமா பொன்னி குடும்பத்துக்கு கொடுத்துட்டு நான் ஏமாந்து நிக்கிறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத பூஜா. அடுத்து நம்ம அடிக்கிற அடியில அந்த பொன்னி மில்ஸே நம்ம கைக்கு வந்துடும். அன்னைக்கு அதை பூஜா மில்ஸ்னு பேரை மாத்தி உன் கையில கொடுத்துடுறேன். தேங்க்ஸ் மேடம். ஆ, அப்புறம் பொன்னி வீட பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. நான் வேற ஏதோ பேசி உங்களை டைவர்ட் பண்ணிட்டேன். மேடம், அந்த ஹோம் டூரை பத்தி சொல்லுங்க. அந்த வீடை பொன்னிக்காகவே அந்த வேலுச்சாமி கட்டியிருக்காரு. வீட்டோட எல்லா இடத்துலயும் பொன்னி புராணம் தான் அந்த ஆளுக்கு. இந்த இடத்துல தான் பொன்னி ஊஞ்சல் ஆடுனா, இந்த இடத்துல தான் பொன்னி குதிரை விளையாடுனா, இந்த மாடமே நான் பொன்னிக்காக தான் கட்டினேன் அப்படின்னு ஒவ்வொரு இடத்தையும் பேசி பேசியே காட்டிட்டு இருந்தா. அந்த வீடே பொன்னி இல்லோன்னு பொன்னி பேர்ல தான் இருக்கு. அந்த பொன்னி இல்லோன்னு பேரை பார்க்கும்போது தான் எனக்கு திடீர்னு ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆச்சு. பொன்னி இல்லத்தை மாயா இல்லோன்னு ஆக்குனா எப்படி இருக்கும்னு யோசிச்சேன். செம்ம த்ரில்லா இருந்துச்சு. பொன்னி இல்லத்தை எப்படி மேடம் மாயா இல்லோன்னு ஆக்க முடியும்? ஏன் ஆக்க முடியாது? இல்ல மேடம், பெரிய விலை கொடுத்து உங்களால அதை வாங்க முடியும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க வாங்க தயாரா இருந்தாலும் அவங்க விற்க தயாரா இருக்கணும்ல மேடம். அதுவும் பொன்னி இல்லம்னு பேர் இருக்கிற இடத்துல அந்த வேலுச்சாமி நிச்சயமா விற்கிறதுக்கு சம்மதிக்கவே மாட்டாரு. அந்த வேலுச்சாமியோட சம்மதம் யாருக்கு வேணும்? நான் சொல்றேன், இன்னைக்கு பொன்னி இல்லோன்னு இருக்கிற அந்த வீடே கூடிய சீக்கிரம் மாயா இல்லோன்னு மாறும். நான் மாற வெப்பம் பூஜா. கலகலப்பாக போய்கொண்டிருக்கும் நம் திருவிழாவை மேலும் கலகலப்பாக்க நமது கோயில் தர்மகர்த்தா வேலுச்சாமி ஐயா மருமகன் ராஜாராம் அவர்கள் வந்துள்ளார்கள். அவரை உரிய போட்டியில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்க பேரெல்லாம் சேர்த்திருக்காங்கல்ல, நீங்களும் போய் கலந்துக்கோங்கப்பா. அட வேணாமா. எப்பவும் நீங்க தானப்பா கலந்துப்பீங்க. எப்பவும் கலந்துக்குவேன், ஆனா இந்த தடவை வேணாம். என்னங்க இப்படி சொல்றீங்க? இத பாருங்க, இது என் சொந்த ஊரு திருவிழா, நீங்க தான் ஜெயிக்கணும். மாப்பிள்ள, நம்ம குடும்பத்தை சார்பா உரியடியில நீங்க கலந்துகிட்டு ஜெயிச்சு காட்டுறீங்க, அப்ப நமக்கு பெருமையா இருக்கும்ல. சரிப்பா, சந்துருவும் கலந்துக்கிட்டோம். நீங்க போய் பேர் சரிம்மா கொடுத்துருங்க. சரிப்பா. ஐயா, நமக்கு 2 கப் வரும்போது. என்னங்க இங்க பாருங்க, வலம்புரி சங்கு இருக்கு, வாங்கலாமா? இப்பயே வாங்கணுமா? எல்லாம் முடிஞ்சு போகும்போது வைக்கலாமே. அது கண்ணுல படுறதே பெரிய விஷயங்க. பரவாயில்ல, வாங்க போய் வாங்கிட்டு அப்புறம் போலாம். இதான அந்த சங்கு? நல்லா இருக்குல்ல? எவ்வளோப்பா சங்கு? 1500 சார். அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. அப்படிலாம் இல்லை சார், கரெக்டான விலை தான் சார். அப்படியா? சில்லறை இல்லை சார். என்னப்பா 2000 ரூபாய்க்கு சில்லறை இல்லைங்கிற? சந்திரா, சில்லறை இருந்தா கூட. என்கிட்ட கேஷ் இல்லைப்பா. சரிப்பா, இருக்கட்டும், மாத்திட்டு வந்துடுறேன். சரிங்க சார்.
தம்பி 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 ஏன்பா இந்த கடைக்காரங்கப்பா என்னப்பா கடைக்காரங்கன்னு கேட்டா ஆளாளுக்கு பாக்குறீங்க கடைக்காரங்க இந்த பக்கமா இந்த பக்கமா ஓ மாஸ்க் போட்டதும் வாயும் போயிடுச்சா சரி இப்போ ஒரு 2000 ரூபாய்க்கு சில்லற இருக்குமா என்னப்பா இவ்வளவு வெகுலியா இருக்க 2000 ரூபாய்க்கு சில்லறை கொடுக்குற 2000 ரூபாய் கொடுத்தா வாங்கிக்க மாட்டேங்கிற இந்தா ஆட வெய்யப்பா வாங்கம்மா வாங்க ஐயா வாங்க 3 ரிங் 20 ரூபா தான்மா 3 ரிங் 20 ரூபா தான் எந்த பொருள்ல போட்டாலும் அந்த பொருள் உங்களுக்கே தான் சொந்தம் இந்தாங்கய்யா நீங்க பிடிங்க நீங்க போடுங்கய்யா போட்டு பாருங்க 3 ரிங் 20 ரூபா தான்மா 3 ரிங் 20 ரூபா தான் நீங்க எந்த பொருள்ல போடுறீங்களோ அந்த பொருள் உங்களுக்கே தான் சொந்தம் பாத்தீங்களா சந்துரு இது என்ன கேம்? இதுவா 20 ரூபாய்க்கு 3 ரிங் கொடுப்பாங்க. அந்த 3 ரிங்கையும் எந்த பொருள் மேல நம்ம கரெக்டா போடுறோமோ அந்த பொருள் நமக்கு சொந்தம். ஓ வாங்க சார் வாங்க 3 ரிங் 20 ரூபா தான் எந்த பொருள்ல போடுறீங்களோ அந்த பொருள் உங்களுக்கே தான் சொந்தம் வாங்கம்மா ஐயா வாங்க தம்பி வாப்பா சரி வா நம்ம அந்த பக்கம் போலாம். சந்துரு சந்துரு என்ன? எனக்கு அதோ அங்க இருக்கே குங்குமச்சிமிழ் அது வேணும். உனக்கு குங்குமச்சிமிழ் தானே வேணும்? உனக்கு நான் கோல்ட்லயே வாங்கி தரேன். இது சில்வர். வா. ஆஹா இல்ல எனக்கு இந்த குங்குமச்சிமிழ் தான் வேணும். நீ இந்த கேமை விளையாடி வின் பண்ணி எனக்கு அதை கிஃப்டா கொடு. சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்காத. வா போலாம். சந்துரு எனக்கு வேணும்னா வேணும் தான். என் மேல நீ வச்சிருக்கிற லவ் உண்மைனா நீ எனக்கு அதை ஜெயிச்சு வாங்கி கொடு. இப்போ நீ கேம் விளையாடல அப்புறம் நமக்குள்ள ஒண்ணுமே கிடையாது. ஏய் ஏண்டி எதை கூடடி முடிச்சு போடுற? லவ் இப்படி எல்லாம் பண்ணி தான் ப்ரூவ் பண்ணுமா? ஆமா கேம்ல ஜெயிச்சு தான் நீ ப்ரூவ் பண்ணு. என்ன பயமா இருக்கா? ஏய் பயமா? உனக்கு அந்த குங்குமச்சமிழ் தானே வேணும்? ஆமா
வா உனக்கு நான் ஜெயிச்சு தரேன் வா. அண்ணே கொடுங்கண்ணே. அங்க பாரு. குங்குமச்சிமிழ் எங்க இருக்கு, நீ எங்க போடுற? இவ்ளோ தூரத்துல யாரும் ரிங் போடவே மாட்டாங்க. ஒழுங்கா போடு சந்துரு. இதுல பில்டப் வேற. ஸ்வேதா, யானைக்கும் அடிசா இருக்கும். இப்ப பாரு இந்த ரிங்ல எப்படி தட்டி தூக்குறேன்னு. சொல்லாத, செய். ஆஹா, ஈஸியா இருக்கும்னு நினைச்சு களத்துல இறங்கிட்டோம். இது பக்கத்துல கூட விட மாட்டேங்குது. இப்ப நான் வின் பண்ணலன்னா அசிங்கமாயிடுமே. சரி சமாளிப்போம். பிரதர், ரிங் ஏதாவது ரப்பர்ல பண்ணிருக்கீங்களா? எல்லாம் கரெக்டா தானே இருக்கு. அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு, நீ போடு. போடுறேன். இத கூட சொல்ல விட மாட்டேங்கிறாளே. ஐயோ, முறைக்கிறாளே. சந்துரு, இதுதான் கடைசி ரிங்கு. இது கரெக்டா விழல. நான் சொன்ன மாதிரி நமக்குள்ள எதுவுமே கிடையாது. என் மேல வச்சிருக்கிற லவ் உண்மைன்னா இதுல ஜெயிச்சு காட்டு, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஆண்டவா, இந்த ரிங்கால எனக்கு இப்படி ஒரு வினையா? இப்படியாவது விழுந்து என்ன ஜெயிக்க வச்சிரு கடவுளே. இல்லைன்னா மானம் போயிடும். என்னை காப்பாத்து கடவுளே. எனக்கு பையன் பிறந்தா அவனை கூட்டிட்டு வந்து இங்க மொட்டை போடுறேன். விழுந்துரு கடவுளே, விழுந்துடணும். ஏய், சூப்பர் சந்துரு. எஸ். சூப்பர். எப்படி? நீ கேட்ட மாதிரி இந்த குங்குமச்சிமிழ நான் ஜெயிச்சிட்டேன். இதுக்கு கிஃப்டா எனக்கு நீ ஒரு முத்தம் கொடுக்கணும். முத்தம். இங்கயா? போ, வா வா போலாம். எப்படி சொன்ன மாதிரி ஜெயிச்சு கொடுத்தானா? அக்கா, இந்த கடையெல்லாம் சூப்பரா இருக்குல்ல? உனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ வர முதல் திருவிழா இது. அதனால உனக்கு எல்லாமே சூப்பரா தான் இருக்கும். ஆமாக்கா, இந்த திருவிழா முடிஞ்சோடனே கடைக்காரங்க என்ன பண்ணுவாங்க? வேற ஊர்ல திருவிழா நடக்கும், அங்க போயிடுவாங்க. அப்ப இவங்க செம்ம ஜாலியா இருப்பாங்கல்லக்கா? ஆமா, கரெக்ட். அக்கா, ஐஸ் சாப்பிடலாம். வா ஆண்டி, 2 ஐஸ். 2 ஐஸ்கிரீம் கொடுங்க. சூர்யா, அங்க பாரு ஐஷுவும் பிரியாவும். ஐஷு, பிரியா. கத்தாத இரு, நான் போயிட்டு வரேன். இந்த வெயிலுக்கு நல்லா இருக்குல்ல? ஏய், கண்ணு தெரியல உனக்கு? தெரியல. அறிவில்லையா? ஐஸ்கிரீமை தட்டி விட்டுட்ட. ஏய், உனக்கு அறிவு இருக்குல்ல? நடுரோல நின்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்க. ஐஸ்கிரீமை தட்டி விட்டுட்டு ஓவரா பேசுறியா? என்ன, நீ உங்க அக்காவுக்கு சப்போர்ட் வரியா?
2 பேரையும் தொலைச்சு விட்டுருவேன். ஏய் யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுமா? நான் வேலுச்சாமியோட பேத்தி. நீ யார் பேத்திய வேணா இருந்துட்டு போ. என்கிட்ட வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க மூஞ்சில கோடு போட்டு விட்டுருவேன். ஏய் போடுறா நீ. ஆம்பளையா இருந்தா போடுறா. போடு. ஏய் பிரியா போய் சந்திரவை கூட்டிட்டு வா போ. இரு எங்க அண்ணனை கூட்டிட்டு வரேன். இவனுக்கு 2 அடி கொடுத்தாதான் சரியா வரும். சந்திரவை சீக்கிரம் கூட்டிட்டு வா போ. ஏய் என்ன சந்திரனா பெரிய பருப்பா? ஏய் அன்னைக்கு அந்த சூர்யாவே வச்சு போட வேண்டியது. அன்னைக்கு அவன் தப்புச்சிட்டான். இன்னைக்கு அந்த சந்திரு வந்திருக்கான்ல அவனை கூப்பிடு. ஏய் தைரியம் இருந்தா கூப்பிடுறீ. யார் நீ? உனக்கு என்ன வேணும்? எங்க இருந்து வந்திருக்க? சென்னையில நடந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? ஏய் பிரியா போய் தாத்தா அம்மா எல்லாரையும் கூப்பிடுறீ. இவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம். அப்பா இங்க வாங்கல. இங்க வாங்க. ஐயோ ஏய் அண்ணா சூர்யா என்னம்மா என்ன விஷயம்? பா அது ஒண்ணும் இல்லப்பா. என்ன விஷயம் கேக்குறேன். ஒருத்தன் எழுதிட்டு இருக்கீங்க. என்ன விஷயம்? இல்லப்பா இங்க ஒருத்தர் பஞ்சு மிட்டாய் வித்துட்டு இருந்தாரு. ஆனா அத வாங்க எங்க கிட்ட காசு இல்ல. அதனாலதான் உங்களை கூப்பிட்டப்பா. அவ்வளவுதானா? நீமா பைசா எடுத்துட்டு வரல? இவங்க கிட்ட போன் பே இல்லைன்னு சொன்னாங்கப்பா. அதனாலதான். என்ன பிள்ளைங்களா? இரு பர்ஸ் எடுத்துட்டு வரேன். ஐஷு நீ ஹன்னி பிரியா அண்ணா எப்படி இருக்கீங்க? எப்ப வந்த? நேத்து ராத்திரி தான் எங்ககிட்ட அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் கிளம்பி வந்தோம். ஓ அம்மா இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்களா? அதான பார்த்தேன். நம்மள வச்சு சூர்யா அண்ணா ஒரு சம்பவம் பார்த்திருப்பாரு. அம்மாக்கு எப்பவுமே உன் மேல ஒரு ஸ்பெஷல் லவ் இருக்குன்னு. நீங்க 2 பேரும் வந்ததுல ரொம்ப சந்தோஷம். சரி உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, அண்ணன் வாங்கி தரேன். அந்த கடையில சாப்பிடலாமா? சர்பத் வாங்கி கொடு. வாங்க போலாம். வாங்க. அட 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 பிரபு யூடியூப்ல எப்படி அசத்தறான். பர்மா பரோட்டா விருதுநகர்ல தரட்டா. டைட்டில்லாம் இப்படி கேட்சியா வைக்கணும். 5,11,000 வியூ, 35 லட்சம் சப்ஸ்கிரிப்ஷன். ஐயோ ஐயோ ஐயோ. அப்புறம் 526 கமெண்ட். இந்த ஒரு வீடியோல அவன் 1,00,000 ரூபாய் சம்பாதிச்சிருப்பான். ஏய் கிளபி இரு பாறேன். இந்த பிரபு திறமைசாலி. வத்த குழம்பு ஹேர் பாட்டி. வேகாத வெயில்ல நின்னு நான் தோசை சுட்டுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா சாப்பாடு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க? டேய் நானும் அதை தாண்டா கேக்குறேன். இப்படி திருவிழாவா பணியாரம் செய்யறதுக்கு பேசாம ஒரு கேமரா வாங்கு. அந்த கேமராவை எடுத்துட்டு போய் ஹோட்டலா சாப்பிடுவோம். ஓசில சாப்பிடதானே? ஆமாண்டா. சாப்பாட்டை பத்தி ரிவ்யூ பண்றேன். அதை நீ ஷூட் பண்ணி நெட்ல போடு. நல்லா லட்சமா சம்பாதிக்கலாம்டா. ஏன்டா இந்த வயசான காலத்துல இப்படி வெயில்ல நிப்பாட்டி என்ன சாகடிக்கிற? ஆமா ஆமா, உன் மூஞ்ச வீடியோல பாக்குறத கோடான கோடி மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒழுங்கு மரியாதையா போய் தோசை சுட்டு தர போறியா இல்ல வாயில சூடு வைக்கவா? நீ பண்ணாலும் பண்ணுவ. எல்லாம் உன் தாத்தாவை உரிச்சு வச்சிருக்க. ஆமா ஆமா, போடா வரேன். நான் தானா? போ வரேன். போடா போ. சம்பாதிக்கிற காசெல்லாம் கண்ட யூடியூப் சேனலை பார்த்து மண்டையில கார குழம்பு ஊத்த வேண்டியது, கையில ஸ்மார்ட் வாட்சுங்கிற பேர்ல எதையாவது மாட்டி வச்சுக்க வேண்டியது. நான் ஒரு சட்டை கேட்டா மட்டும் பழைய தாத்தாவோட சட்டையை கொடுத்து ஏமாத்திக்கிட்டு இருக்க. உனக்கு ஒரு நாள் இருக்கு கிளவி. தோசை எப்பா தோசை, அப்பா தோசை எப்பா தோசை, அரிசி மாவு உளுந்த மாவு கலந்து சுட்ட தோசை. அப்பா தோசை வாங்கலையாப்பா? அப்பா அப்பா தோசை. இது என்னடா இது? சிவாஜி சாருக்கு வந்த சோதனை. சரி ட்ரெண்டிங் எப்படிப்போம். அக்கா வணக்கங்கக்கா.
அக்கா சூடா தோசை இருக்குதுங்கக்கா. அக்கா சூப்பரா இருக்குங்கக்கா. என்னடா அது? வாங்கண்ணா. அண்ணாச்சே சூப்பர் தோசை அண்ணாச்சே. ஸோ என்ன இப்படி டல் அடிக்குது? இன்னைக்கு அவ்வளோதான் போல. வாங்க. இன்னைக்கு ஸ்பெஷலா கம்பு அடை, கேழ்வரகு தோசை, நவதானிய தோசை, இப்படி எல்லா தோசையும் இருக்குங்க. சூப்பரா இருக்கும். அண்ணே இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. சிறுதானிய உணவகத்தையே சம்திங் டிஃப்ரெண்டா பண்றாங்கல்ல. சாப்பிட்றீங்களா? ஏன் தம்பி, உன் பேரு சூர்யா தானே? உன் பேரு பவித்ரா தானே? பாட்டி சும்மா இருடா. ஆமா பாட்டி, எங்களை எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் தான் இட்லி வடை தோசை சேனல்ல உங்களை பார்த்தனே. பொன்னி கருப்பட்டி காப்பி கடை தானே உங்க கடை? பரவாயில்லையே, பாட்டி ரொம்ப அப்டேட்டடா இருக்காங்க. அது ஒண்ணு இல்லைங்க, எங்க பாட்டி கொஞ்சம் பைத்தியம். சோசியல் மீடியா பைத்தியம். ஆமா. அட என்னப்பா நீ? அது ஒண்ணு இல்லைங்க, இருக்கிற சோசியல் மீடியால எல்லா இதையும் நோண்டி பாத்துறோம். கையில ஒரு போனை வச்சுக்கிட்டு என் உசுரை வாங்கிக்கிட்டு இருக்குங்க இந்த பாட்டி. எப்பா சூர்யா, இவனையும் இந்த சாப்பாட்டு கடையெல்லாம் விட்டுட்டு சாப்பாட்டு வீடியோ போடலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவன் தாமா கேட்க மாட்டேங்கிறான். சும்மா இருக்க மாட்டியா? பாட்டி 1000 பேர் சாப்பாடு வீடியோ போடலாம். ஆனா எப்பவுமே நல்ல சாப்பாடு கொடுக்கறவங்க தான் கிங். ஓகேவா? கேட்டுக்க. இப்படியே ஒவ்வொருத்தரா ஏத்தி விட்டுடுங்கம்மா. உங்க பேர் என்ன? மை நேம் இஸ் சின்ன தம்பி. உட்காருங்க. வாங்க உட்காருங்க. போய் தோசை போ. வாங்க உட்காருங்க. சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும். இந்தாங்க தண்ணி, சாப்பிடுங்க. சூப்பரா இருக்கும். போதும். நல்ல வேலை என் வயிற்றுல பாலை வாத்தீங்க. காலையில இருந்து 1 ரூபா கூட போனி ஆகல நினைச்சிட்டு இருந்தேன். 4 பேர் வந்திருக்கீங்க. பேசாத, கொஞ்சம் சட்னி ஊத்துல. ஊத்தி தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பத்தலைன்னா கொஞ்சம் ஊத்து. சாப்பிடட்டும், அமைதியா இரு, நான் பாத்துட்டு இருக்கேன்ல. சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. நல்லா இருக்குல்ல? செம்ம டேஸ்டா இருக்குல்ல? ஆமா ஐஸ்வர்யா, சூப்பர் ப்ரோ, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ணா உண்மையாவே நல்லா இருக்கு. ஆமா, அப்படியே கிராமத்து சாயல்ல சூப்பரா இருக்கு. பாராட்டெல்லாம் நல்லா தாங்க கிடைக்குது. ஆனா வியாபாரம் தான் நடக்கவே மாட்டேங்குது. இதெல்லாம் கிராமத்து உணவு தானே? ஆக்சுவலா இது இங்க தானே நல்லா சேல் ஆகணும். அதெல்லாம் அந்த காலங்க. இப்பெல்லாம் கிராமத்திலேயே எல்லாரும் பீஸா பர்கர்னு சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ சிட்டிக்கு வந்துருங்க. சிட்டில இந்த மாதிரி ஃபுட்டுக்கு எவ்வளவு டிமாண்ட் தெரியுமா? தெரியுங்க, ஆனா சிட்டில நமக்கு யாருங்க தெரியும்? ஆளு பேர் தெரியாத ஊருக்கு வந்து நான் என்னங்க பண்றது? இதான் உங்க பிரச்சனையா? நாங்க சென்னை தான். இன்னையில இருந்து எங்களை உங்க சொந்தக்காரங்களா நினைச்சுக்கோங்க. நீங்க தைரியமா சென்னைக்கு வாங்க. உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுமோ அதை நாங்க பண்றோம். என்ன சொல்ற பாட்டி? ஏங்க, நீங்க நிஜமாதான் சொல்றீங்களா இல்ல தோசை சாப்பிட்டு காசு கொடுக்காம போறதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்களா? ப்ரோ, நாங்க வேணா முன்னாடியே கூட காசு கொடுத்துறோம். ஐயோ பிரதர், நான் சும்மா காமெடி பண்ணேன் பிரதர். அதுக்குன்னு எல்லாத்தையும் சீரியஸா எடுத்துப்பீங்க போலயே. என்னத்த சொல்ல? சரி, நீங்க எப்ப சென்னைக்கு வர போறீங்க? ஏங்க, சுத்துப்பட்டி கிராமத்துல ஆடி வரைக்கும் திருவிழா இருக்கு. அது எல்லாத்தையும் முடிச்சிட்டு வேணா உங்களுக்கு போன் போட்டு வரேன். அம்மா, அவன் கிடக்குறாமா. கடவுளே வந்து கை கொடுக்கற மாதிரி கூப்பிடுறீங்க. இருடா, நான் சொல்றேன். திருவிழா முடிஞ்ச கையோட அவனை நானே கூட்டிட்டு வந்துடுறேன். ஏன் பொறுப்பு. சரி, என் நம்பர் எடுத்துக்கிறீங்களா? எடுத்துக்கிறேங்க.
எங்க அது ஏன் போன் ஐயோ இதோடா கிளவி சும்மா இருக்க மாட்டேன். என் பேர் ஐஸ்வர்யா. என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. நல்ல நம்பருங்க. டேட்டை போட்டுக்கிட்டியாடா? கரெக்டா போட்டிருக்கேன். என்ன தனியா கூட்டிட்டு வந்திருக்க? ஓ, அங்க கேட்டதே எல்லாரும் முன்னாடியும் கொடுக்கறதுக்கு கூச்சமா இருக்குன்னு சொல்லிட்டு இங்க தனியா கொடுக்கலான்னு கூட்டிட்டு வந்திருக்கியா? சரி, ஓகே, குடு. எப்ப பார்த்தாலும் அதே நினைப்பு. இந்தா குங்குமம் வச்சு விடு. அப்ப அவ்வளவுதானா? ம், வச்சு விடு. அப்பா, அப்பாடி தப்பிச்சிட்டோம். மாட்டிருந்தோம்னா பிரச்சனையா இருக்கும். சரி, கண்ணை மூடு. ஏன்? ஏய், குங்குமம் கண்ணில் விழுந்துரும்டி. ஏய் சூர்யா அங்க பாரு. கண்ணில் விழாம தான் வைக்கணும். லவ் பண்ற பொண்ணுக்கு கண்ணில் விழாம கூட குங்குமம் வைக்க தெரியாதா? ஏய், அது எப்படி கண்ணில் விழாத மாதிரி வைக்க முடியும்? வைக்கணும். ஏய், நம்ம லவ் பேர்ட்ஸ். வா வா போய் பேசலாம் அவங்கள்ட்ட. ஏய், இரு வெயிட் பண்ணு. எல்லாரும் அவங்க திருவிழால பிஸியா இருக்காங்க. அவ மட்டும் ஸ்வேதாவை கரெக்ட் பண்ணி இங்க கூட்டு வந்து என்ன பண்றான்? வெயிட் பண்ணி பாப்போம். என்ன பண்ண போறாங்க? ஏதாவது ரொமான்ஸ் தான் பண்ணுவாங்க. அதான் பார்க்கலான்னு சொல்றேன். ஏய் சீ. இது ஒரு லவ் கேம். அன்னைக்கு ஜுவல்லரி ஷாப்ல மூக்குத்தி குத்தும் போது கண்ணை சிமிட்டாம பார்க்கணும்னு ஒரு கேம் வச்சோம்ல? ஆமா. இப்போ நான் ஒரு கேம் வைக்கிறேன். நீயும் கண் சிமிட்ட கூடாது, நானும் கண் சிமிட்ட மாட்டேன். நீ என் கண்ணையே பார்க்கணும், நான் உன் கண்ணையே பார்ப்பேன். ஆனா ஒரு துளி குங்குமம் கூட என் கண்ணுல படக்கூடாது. இதான் கேம். டீலா? பாத்தியா சூர்யா, இப்படிலாம் ரொமான்ஸ் பண்றாங்கன்னு. மூக்குத்தி குத்தும் போது கூட ஒரு கேம் விளையாடி இருக்காங்க. நீ என்னைக்காவது இப்படி ஒரு லவ் கேம் விளையாடி இருக்கியா? ஏய், இன்ட்ரெஸ்டிங்கா பாத்துட்டு இருக்கேன். சும்மா டிஸ்டர்ப் பண்ணாத. ஏய், அடுத்தவங்க ரொமான்ஸ் பண்றத பாக்குறதே தப்பு. அதுலயும் ஓரவத்தி ரொமான்ஸ் பண்றத பாக்குறது ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த விளையாட்டுக்குலாம் நான் வரல. நான் குச்சியஸ் வாங்க போறேன். நீ என்னவோ பண்ணு. ஏய் பவித்ரா, இவங்க பண்ற ரொமான்ஸ வீடியோ எடுத்து பிரியா ஐஸ்வர்யா கிட்ட காட்டணும். ரொமான்ஸா பண்றீங்க ரொமான்ஸ். இருங்க வரேன். உங்களுக்கு இருக்கு. ரொமான்ஸா பண்றீங்க ரொமான்ஸ். இருங்க. சந்துரு, அங்க பாரு, நம்மள ஒருத்தன் வீடியோ எடுத்துட்டு இருக்கான். பார்த்துக்கிட்டே இருக்கோம், அப்பவும் வீடியோ எடுத்துட்டு இருக்கான் பாரு இவன. ஏய், யாரா நீ? உன்னதான் யாரு? 2 பேர் தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா இப்படிதான் வீடியோ எடுப்பியா? முதல்ல இறக்கு. ப்ரோ சொல்லிக்கிட்டே இருக்க.
இந்த டேய், film நல்லா இருக்கு. இந்த மாதிரி வீடியோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி பிளாக்மெயில் பண்றவன் தானே நீ ஆ. சொல்றா டேய் சொல்ல நீங்க கேட்காம கோபப்பட்டா வீடியோ அழகா எடுத்துக்க இருக்கீங்க. மொபைல் குடுறா குடுங்க போறியா இல்லையா குடுறா அடிக்கிறா. போன குடுறா போன குடு நல்லா அடிங்க முன்னாடி வந்து நிக்கிறோம் அப்போ வீடியோ எடுக்கிறேன் ஏய் சந்துரு ஸ்வேதா என்ன பண்றீங்க? பவித்ரா நீ எப்படிங்க நீ எப்போ வந்த ஹே பவித்ரா அதெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல இந்த பொறுக்கி ராஸ்கல்ல 2 குத்து குத்து வா. ஹே ஸ்வேதா இதை யாருன்னு நினைச்சீங்க? இருங்க இருங்க. ஏய் மாஸ்க் கழட்டு. டேய் அப்பா, எப்படி இப்படி அடிப்பீங்க? டேய் சூர்யா நீயும் தெரியாம அடிச்சிட்டல ஏய் சாரி 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 நீ எப்பறா இங்க வந்த ஆ, அம்மா தானே வர சொன்னாங்க. ம்ஹும். அதுக்கே முகமுடி போட்டுட்டு சுத்துறீங்க? மாமா கண்ணுல பட்டக்கூடாதுல்ல அதுக்கு தான். சரியா போச்சு. சரி எங்களை எதுக்கு வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்க தங்கச்சிக்கு கிட்ட காமிச்சு உன்னை கிண்டல் பண்ணலான்னு வீடியோ எடுத்தேன். ஆனா அதுக்குள்ள கண்டுபிடிச்சு செம்மோடி அடிச்சிட்டாங்க தெரியுமா? செம்மையா வலிக்குது. நான் தான் வேண்டான்னு அப்பவே உன்கிட்ட சொன்னேன்ல, கேட்டியா? உனக்கு நல்லா வேணும், இன்னும் 2 அடி போட்டுக்க வேண்டியதானே? உனக்கு என்ன வேலைங்க இந்த இடத்துல நீ என்ன பண்ற பார்த்தா தெரியல, திருவிழாவுக்கு வந்திருக்கேன். அது தெரியுது. இந்த திருவிழாவுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறேன். ஹலோ, கோவிலும் திருவிழாவும் எல்லாருக்கும் சொந்தம். யார் வேணாலும் வரலாம் போலாம். அதை கேட்கறதுக்கு உனக்கு ஒன்றும் ரைட்ஸ் கிடையாது. அம்மா இங்க பாருங்க யார் வந்திருக்காங்க. ஏ பூஜா, உனக்கு இங்க என்ன வேலை? அவளை நான் தான் கூட்டிட்டு வந்தேன். என்ன இந்த ஊர்ல பொன்னி இல்ல மட்டும்தானே உங்களோடது? அதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு பட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல இந்த ஊரையே உங்க பேர்ல பட்டா போட்டு கொடுத்துட்டாங்களா? ஏதோ அம்மா பையன் 2 பேரும் ஏன் இங்க வந்து சீரிக்கிட்டு வரீங்க? அவ ஏன் செக்ரட்டரி, நான் தான் கூட்டிட்டு வந்தேன். இப்ப அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை மாயா. பரவாயில்ல, நல்ல கூட்டணி தான். என்ன எதிர்க்கிற பலம் உனக்கு இல்ல மாயா. பலம் சேர்த்துக்கிறதுக்காக இவளை உன் கூட சேர்த்திருக்க. பாப்போம் யாரு பின்னாடி யாரு ஒளிஞ்சுக்க போறாங்கன்னு. உங்களுக்குள்ளேயே போட்டி வந்தாலும் வரலாம். பூஜா, புதுசா ஒரு இடத்துக்கு போயிருக்க, அங்கேயாச்சும் விசுவாசமா இரு. சந்துரு, வாடா போலாம்.
நமது அம்மன் கோவிலில் புகழ்பெற்ற முறியடி போட்டி நடந்து கொண்டிருப்பதால் பொதுமக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். போட்டி ஆரம்பமாகிறது. முதல் போட்டியாளராக திரு ராமச்சந்திரன். கண்ணுங்கப்பா, கண்ணுங்க. லெஃப்ட் வா தம்பி. அங்க போகாத, லெஃப்ட் வா. அப்படிதான். நேரா வா கண்ணா. நேரா வா. ரைட் வா கண்ணா. ரைட் வா. தம்பி லெஃப்ட் வாப்பா. லெஃப்ட் வா. லெஃப்ட் வா. அப்படிதான். வா. அதேதான் கண்ணா, அடி. அடி, ஃபோர்ஸ் அடி. மூன்று முறை சரியாக அடிக்காததால் திரு ராமச்சந்திரன் அவர்கள் போட்டியில் நீக்கப்படுகிறார். சீக்கிரம் கம்பமாய் நட்பா தம்பியா. அடுத்த போட்டியாளராக சென்னையிலிருந்து வந்திருக்கும் கோயில் தர்மகர்த்தா வேலுச்சாமி ஐயா அவர்களின் பேரன் சந்துரு சந்துரு கண்டிப்பா ஜெயிச்சிடணும், சரியா? இதெல்லாம் எனக்கு பழக்கமே கிடையாது. அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு 2 கப் வந்தாகணும். விளையாடுறா போ. அடிச்சு வா. அப்படிதான் நேரா போ. பாத்து அப்படியே போடா. ஸ்ட்ரைட்டா போ. ரொம்ப தள்ளி போடாத. அப்படியே இன்னும் கொஞ்சம். பரவாயில்ல, திருப்பாடி. அப்படிதான். போட்டியிலிருந்து சந்து அவர்களை நீக்குகிறோம். சரி விடுறா, பரவாயில்ல. நல்லதா ட்ரை பண்ண. பரவாயில்ல, நல்லாதான் ட்ரை பண்ணேன். அடுத்ததாக மகந்தோட்ட இடத்தில் தான் ஜெயித்தே தீருவேன் என்ற வைராக்கியத்துடன் களமிறங்குகிறார் திரு ராஜாராம் அவர்கள். வாங்க. அப்பா ஜெயிக்கிட்டு வாங்கப்பா. போங்கப்பா.
அப்பா ஸ்ட்ரைட்டா போங்க ஸ்ட்ரைட்டா போங்க நேரா போங்க 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 பார்த்து பொறுமையா பண்ணுங்க. பாருடா எப்படி போறாருன்னு. சூப்பர்ப்பா. கலக்கிட்டீங்க. சூப்பர். பாத்தீங்கல்ல? எப்படி பரவாயில்லைங்க, ஆசைப்பட்டீங்க. நம்ம மதுரையில் புகழ்பெற்ற அம்மன் கோவிலில் பெண்களுக்கான கையெழுத்தும் போட்டி நடைபெறுவதால் ஊர் மக்கள் அனைவரும் திரளாக வந்து கலந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நானா? பிரியா, ஐஷு, வாங்க. ஸ்வேதா, வா. நல்லா புடிச்சுக்கணும், ஓகேவா? சரிம்மா. நான் பிறந்த ஊரு எங்க ஊரு மண்ணு நான் பெருமையா பேசுற உன்னை சொந்த ஊர்லயே மண்ணை கவ வைக்கிறேன்டி. மாயா, ஏன் மண்ணில் நீ என்ன தோக்கடிக்க போறியா? அதையும் பார்க்கலாம். ரெண்டு பேரும் தோழிங்க, ரெண்டு பேரும் போட்டிக்கு தயாராயிட்டீங்க. ஒரே மாதிரி இருக்கிறாங்க. ஐஸ்வர்யா நல்லா புடி. பொண்ணு நல்லா இல்லமா, நல்லா பிடிச்சிரு. கம் ஆன், கொஞ்சம் போர்ஸா பிடிச்சு இழுங்க. இழுங்க. அம்மா விடாதீங்க, விடாதீங்க. பிடிச்சு இழுங்க, இழுங்க. இழுங்கம்மா. நல்லா புடிங்கம்மா. போர்ஸா. அப்படிதான். அவ்வளவுதான். அவ்வளவுதான். இழுங்க, இழுங்க, இழுங்க. ஐஸ்வர்யா நல்லா தம் கட்டி இழு. அம்மா இதெல்லாம் உங்களுக்கு ஈஸிமா, பண்ணுங்க. கம் ஆன். விடாதீங்க. ஐஸ்வர்யா நல்லா பிடிச்சிடு. விடாத பொண்ணு, இழு இழு, டைட்டா இழு.
மா நல்லா இழுங்கம்மா. நல்லா இழுங்கம்மா. அண்ணி நல்லா இழு. நல்லா பிடிச்சிடு. நீ ஜெயிக்கிறதுக்கு பிறந்தவ பொண்ணு, உன்னை யாரும் ஜெயிக்க முடியாது. தைரியமா இழு. கண்டிப்பா இருக்க முடியும். இழு. சூப்பர் அண்ணி. இது ஏன் மண்ணடி? இந்த மண்ணுல இந்த மாதிரி 100 போட்டியில நான் ஜெயிச்சிருக்கேன். நீ என்ன மண்ணை கவு வைக்க போறியா? பிசினஸ்ல மட்டும் இல்ல, உன்னால எந்த போட்டியிலையும் என்ன ஜெயிக்க முடியாது. சூப்பர். ஓ புரியுதுங்க. அப்பா, ஆமா கரெக்டா சொல்லுவாரு. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க மேடம், சரியாயிடும். நீங்க அந்த கயிறு இழுக்கிற போட்டியில கலந்துருக்க கூடாது மேடம். இந்த கயிறு உரி அடிக்கிறது இதெல்லாம் பட்டிக்காட்டுக்காரங்களுக்கு தான் சரிப்படும். நம்மள மாதிரி கான்வென்ட்ல படிச்சவங்களுக்குலாம் சரிப்படாது. நீங்க போய் அவங்களுக்கு சரிசமமா விளையாடலாமா? உங்க ஸ்ட்ரென்த்தே உங்க பிரெயின் தான் மேடம். நீங்க உங்க பிரெயினை வச்சுதான் மேடம் அந்த பொண்ணியை தோக்கடிக்க முடியும். என் ஸ்ட்ரென்த்தே என்னோட பிரெயின் தான், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக இந்த போட்டியில எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு இல்லைல்ல. ஒரு செகண்ட் அந்த விளையாட்டோட முடிவு ஏதாவது மாறி நடந்து அந்த பொண்ணு என் காலில் விழுந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? மாசா இருந்திருக்கும்ல. சோ அதை எதிர்பார்த்து தான் நான் இந்த கேம்லயே பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஆனா அதான் நடக்கலையே மேடம், மாறி நடந்துருச்சு. நீங்க அவ கால்ல போய் விழுந்தப்போ எனக்கு எப்படி துடிச்சிச்சு தெரியுமா? அவங்க அப்பா என்ன மேடம் இந்த வயசுல இவ்ளோ வெறியா இருக்காரு? பெத்த புள்ள மேல பாசமா இருக்கிற நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். ஆனா இவரை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்ல. என் மக பொண்ணியை யாரும் ஜெயிக்க முடியாது, என் மக பொண்ணியை யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு பைத்திய மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாரு. சும்மா சொல்லக்கூடாது மேடம், பொன்னி மேல அவருக்கு ரொம்ப நம்பிக்கை. இத பாரு, ஹார்வர்ட்ல எனக்கு கேம் சேஞ்சர்னு பேரு. நான் நினைச்சா எந்த ஆட்டத்தோட விதியையும் மாத்திடுவேன். அந்த வேலுச்சாமி பொன்னி பொன்னின்னு ரொம்ப உருகுறான்ல, ஏதோ அவன் மகளை யாருமே ஜெயிக்க முடியாதுன்னு ரொம்ப திமிர்றா பேசுறான்ல, அந்த ஆளோட நம்பிக்கைய நாளைக்கே நான் சுக்கு நூறா உடைச்சு காட்டுறேன். அப்படி இல்ல நான் மாயா இல்லை.
சரிம்மா பொண்ணு, எல்லாரும் அரிசி எடுத்து போட்டுடலாம். அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புடி அரிசி நல்லா வேண்டிக்கிட்டு போட்டுறணும். குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் போடணும், அதுதான் முறை. மாமா உங்க கையாலே அரிசி எடுத்து போட்டு நீங்களே ஆரம்பிச்சு. அப்படியா சொல்றீங்க? சரி எடுமா. என்னங்கப்பா. அம்மா தாயே, இந்த வேலுச்சாமியோட வம்சம் நல்லா வளரணும், பொன்னியோட குடும்பம் நல்லா தலைக்கணும், அவங்க பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கணும். வாங்க எடுத்துக்கோங்க. போடுங்க, எல்லாம் போடுங்க. வாங்க. அந்த வா முன்னாடி வாடா. வா இஷு. இந்தா. பொண்ணே எல்லா அரிசி போட்டாச்சுல, மிச்சம் இருக்க அரிசியை போட்டு பொங்க வைக்க ஆரம்பிச்சிரு. சரிங்க. ஐஷு. நல்ல நேரத்துக்குள்ள பொங்கல் வைக்கணும்னு சொன்னல, அரிசி போடு. இந்த பிரியாவை எங்கேயோ காணோம், எங்கடி? ஆமாப்பா, பிரியா அங்க எங்கேயா தான் விளையாடிட்டு இருப்பா. நம்ம போய் கூட்டிட்டு வந்துடலாம். இதெல்லாம் நீ கூப்பிட மாட்டியா? இதுக்கு நான் தான் வரணுமா? வாங்கப்பா. அங்க பாருங்க. ஹைடா டேய் சூர்யா, தாத்தாவை பயமுறுத்து. யாரு? ஏய் யாரு? தாத்தா. சூர்யா, பவித்ரா எப்ப வந்தீங்க? தாத்தா தாத்தா நேத்தே வந்துட்டோம் தாத்தா. நேத்து வந்துட்டீங்க? நான் பார்க்கவே இல்ல. நீங்க தான் தாத்தா பார்க்கல, நாங்க உங்க எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருந்தோம். எப்படி? தோ இப்படி. அதான பார்த்தேன். என்ன இது மாஸ்க் எல்லாம் போட்டு அலைஞ்சிட்டு இருக்கீங்க? நீங்கெல்லாம் இல்லைன்னு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்ததுயா. அந்த அம்மனே உங்களை கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க பாருங்களேன். அந்த அம்மன் கொண்டு வந்து சேர்க்கல தாத்தா, நம்ம பொன்னியம்மன் தான் கொண்டு வந்து சேர்த்தது. சரிடா, இத பாரு, அப்பா வரதுக்குள்ள முதல்ல அரிசி எடுத்து போடுங்க. வா, சரி சரி போடு இந்த போடு. ஸ்வேதா, இத பாரு, உன்னோட தொழில் நல்லபடியா நடக்கணும், நம்ம குடும்பம் சேரணும்னு வேண்டிக்கிட்டு போடுங்க. பவித்ரா, குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டு போடு. ரெண்டு பேரும் எடுத்து போடுங்க. 2 பேருமா கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோ. சாமியை வேண்டிக்கோங்க. போடுங்க. என் தொழில் நல்லா வளரணும், என் குடும்பம் சீக்கிரமா ஒன்று சேரணும். ஐயோ, அப்பா வராங்க போல இருக்கு. நீங்க போங்க. அப்புறம் வரேன். அப்புறம் பேசிக்கலாம். பார்த்து பத்திரம். கவனமா போங்க. வா ஸ்வேதா, வா. எங்க கூட்டிட்டு போற? அட சந்துரு, வான்னு சொல்றேன்ல. சந்துரு விடு. அங்க எல்லாரும் பொங்கல் பொங்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அங்க இருக்காம என்ன எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்க? அங்க பொங்கல் பூஜை நடக்கிறதுக்கு முன்னாடி போயிடுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்கு. வா வா. சந்துரு, வா ஸ்வேதா. சந்துரு, என்ன இது? எங்க ஊர் கோவில்லையே ரொம்ப விசேஷமான இடம் இது. சாரி, மரம் இது. புரியல. இங்க தொங்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு சீட்லயும் ஒவ்வொரு பிரார்த்தனை இருக்கு. இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு போனா
அவங்க பிரார்த்தனை கண்டிப்பா நிறைவேறுங்கிறது அவங்க நம்பிக்கை. இஸ் இட்? நிறைய பேருக்கு அந்த நம்பிக்கை பழிச்சிருக்கு ஸ்வேதா. நாமளும் நம்ம விருப்பத்தை எழுதி கட்டலாம். சூப்பர் சந்துரு, நம்மளும் எழுதி கட்டுவோம். சரி ஸ்வேதா. அண்ணே, பென் மட்டும் கொடுங்களேன். இந்தாங்க. தேங்க்ஸ். இந்தா. இந்தா. ஏய் சந்துரு, ஒத்த வாங்குவ. உன் மனசுல இருக்கிறத நீ எழுது. ஏன் எட்டி பாக்குற? ஓகே பார்க்கல, எழுது. அம்மா, நீ என்ன எழுதியிருக்க? நீ என்ன எழுதியிருக்கேன்னு சொல்லு. நோ, அது சஸ்பென்ஸ். அப்ப நானும் சொல்ல மாட்டேன், சஸ்பென்ஸ். சரி, கட்டி தொங்க விடுவோம். நாம எழுதுனது நடக்கிறப்போ சொல்லிக்கலாம். இந்தா கட்டு. போலாமா? வா. இந்தாங்கண்ணே. வா. அடுத்த வருடம் இந்த திருவிழாவுக்கு வரும்போது கையில் குழந்தையுடன் வர வேண்டும். அடுத்த வருடம் இந்த திருவிழாவிற்கு வரும்போது கையில் குழந்தையுடன் வர வேண்டும். நம்ம எழுதினதே எழுதியிருக்கா. என்னங்க பிரியா எங்க காணோம்? அவ ராட்டினத்துல உட்கார்ந்து வரவே மாட்டேங்கிறா. ஐயோ, சின்ன பிள்ளைங்க தானே, விளையாட்டு விடுங்க மாப்பிள்ள. சரி, அப்போ நானே போட்டுறேன். அரிசியை போட்டுருமா.
நல்லபடியா பங்கிருக்குல்ல? ஐஷு போயிட்டு வந்துடுறேன். இங்க பாருங்க, அடுத்த வருஷம் குழந்தையோட கோயிலுக்கு வரணும்னு 2 பேரும் வேண்டிக்கோங்க. 2 பேரும் நல்லா இருக்கணும். அம்மா கண்டிப்பாம்மா. அங்க பொண்ணு எங்க? அம்மா அந்த பக்கம் போனாங்கப்பா. இந்த பக்கமா? அங்க இருந்தா நான் வரேன், பாக்குறேன். ஐயோ அம்மா, அடுத்தது பூரண கும்ப மரியாதை தான். அப்ப நீங்க 2 பேரும் அங்க வந்து சாமி கும்பிடணும். சரியா? சரிம்மா. சரிடா. பொண்ணு, பொண்ணே, என்ன நடக்குது பொண்ணே? இல்லைங்க, சொந்தக்காரங்களெல்லாம் பார்த்தேன். நம்ம ஊருக்காரங்க தானே, அவங்களுக்கும் சேர்த்து தான். எல்லாருக்கும் பண்ணா நம்ம குடும்பத்துக்கு தானே நல்லது. அதான். எனக்கு தெரியாம இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லையே, அப்படிலாம் ஒன்றும் நடக்கலையேங்க. பொன்னி, உனக்கும் எனக்கு இடையில எந்த ஒளிவு மறைவும் இல்லாத காலம்னு ஒன்று இருந்துச்சு. அப்போ நாம எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். எப்போ நீ என்கிட்ட இருந்து சில விஷயங்களை மறைக்க ஆரம்பிச்சியோ, அப்பயே நமக்குள்ள இருக்க சந்தோஷமெல்லாம் போயிடுச்சு. சொல்லு பொன்னி, எந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க? நான் இல்லைங்க, நான் அப்படிலாம் ஒன்றும் மறைக்கலைங்க. என்னங்க சொல்றீங்க? சொல்லு பொன்னி, என்கிட்ட ஒரு விஷயத்தை மறைச்சிருக்க. அது இல்லைங்க, நாம எல்லாரும் என்னைக்கும் ஒன்னா இருக்கணும், குடும்பம் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி.
பொன்னி, நீ நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் எல்லாம் செய்வேன்னு எனக்கு தெரியும். ஏன் பொன்னி, ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆர்டர் வந்தது மட்டும்தான் என்கிட்ட சொன்னாங்க. ஆனா இஎஸ்ஐ ஆர்டரும் வந்திருக்கு. அதுக்கு நீ அப்ளை பண்ண விஷயத்த கூட என்கிட்ட சொல்லவே இல்லை. செந்தில் சொல்லி தான் எனக்கு அந்த விஷயமே தெரியும். இல்லைங்க, கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாமேன்னு தான். பாத்தியா பொன்னி, நம்ம கோயிலுக்கு வந்த நேரம், பொங்கல்லாம் வச்ச நேரம், நம்மளை பிரிஞ்சு போனவங்கலாம் நம்மகிட்ட வந்து சேர்றாங்க. பொன்னி, இனிமே எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா மட்டும்தான் நடக்கும். சரி. வணக்கம். வணக்கம். உங்க ஊர் அம்மனுக்கு வைர கிரீடம் சாத்துறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? நான் எப்பவுமே ஒரு வார்த்தையை சொன்னேன்னா அந்த வார்த்தையை காப்பாத்துறவ. இதோ வைர கிரீடம். எங்க மனசுல இருக்க சந்தோஷத்தை சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லம்மா. நிறைஞ்ச மனசோட சொல்றேன். நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா. நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். இந்தாங்க, இது அம்மனுக்கு சாத்துங்க. சரிம்மா, நீங்க நினைச்ச மாதிரியே இப்ப பூஜை ஆரம்பிச்சிடலாம். பூஜை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாமா? வாங்க வாங்கம்மா. கொண்டு போய் கொடுங்க. ஐயா பூசாரி, கொஞ்சம் இப்படி வாங்க. வாங்க. கிரீடத்தை அம்மனுக்கு சாத்துங்க. என்னங்கய்யா, வெறும் தீபாராதனை மட்டும் காட்டுறீங்க? திருப்பணி செய்யறவங்களுக்கு தீபாராதனை காட்டுறது வழக்கம் தானேம்மா. ஐயா, நேத்து நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நல்ல ஞாபகம் இருக்குமா? நேத்து நான் வரும்போது அம்மனுக்கு வைர கிரீடம் சாத்த போறேன்னு சொல்லியிருந்தேன். பதிலுக்கு எனக்கு பரிவட்டம் கட்டி பூரண கும்ப மரியாதை செய்யணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு நீங்களும் சம்மதம் சொல்லியிருந்தீங்க. அதனால நீங்க சொன்னபடி பரிவட்டத்தை கட்டுங்க. மாயம்மா, இப்பவும் சொல்றேன், நீங்க வைர கிரீடம் கொடுத்ததுக்காக நாங்க நிச்சயமா உங்களுக்கு பரிவட்டம் கட்டுவோம். பூர்ண கும்ப மரியாதையும் செய்வோம். ஆனா இன்னைக்கு அம்மனுக்கு கொடைமா. கொடை நடக்கும்போது பரிவட்டம் கட்டுறது கோயில் தர்மகர்த்தா வேலுச்சாமியோட பொண்ணு பொன்னிக்கு தான் நடக்கும். அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வேற யாருக்கும் மரியாதை செய்வோம். இல்ல, நீங்க என்ன ஏமாத்துறீங்க.
நேத்து என்கிட்ட ஒரு மாதிரி சொல்லிட்டு இப்ப வேற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இல்லைங்க, இதுக்கெல்லாம் என்னால சம்மதிக்க முடியாது. எனக்கு தான் முதல் பரிவட்டம் கட்டணும். உங்களை ஏமாத்தணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லை. இதுதான் இந்த கோயிலோட வழக்கம். என்னங்க பேசுறீங்க? ஒரு வைர கிரீடம் என்ன விலை தெரியுமா? 1 கோடி ரூபாய். 1 கோடி ரூபாய் செலவுல நான் வைர கிரீடம் கொடுத்திருக்கேன். நீங்க எனக்கு முதல் பரிவட்டம் கூட கட்ட முடியாதா? மாயம்மா, 1 கோடி ரூபா இல்ல 100 கோடி ரூபால வைரக்கிரீடம் கொடுத்தாலும் முதல் பரிவட்டம் எங்க பொன்னியம்மாக்கு தான். நான்சென்ஸ், புல்ஷிட். நீங்க எல்லாரும் என்ன சீட் பண்ண பாக்குறீங்க. நம்பிக்கை கொடுத்து மோசம் பண்ணிட்டு இருக்கீங்க. மாயா, கொஞ்சம் மரியாதையா பேசு. அவங்க எல்லாம் கௌரவமான வேலை பாக்குறவங்க. உன் வாய்க்கு வந்தபடிலாம் பேசக்கூடாது. என்னை ஏமாத்துறவங்க யாரா இருந்தாலும் நான் இப்படிதாங்க பேசுவேன். இப்ப எனக்கு முதல் பரிவட்டம் கட்டலைன்னா இங்க இருக்கிற யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். இந்த பாருமா, கோயில்ல வந்து நின்னுகிட்டு பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க. பொன்னி அவளோட தோழியாச்சேன்னு பார்த்துட்டு இருக்க. இல்லைன்னா அத்தனை பேர் சேர்ந்து உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி இருப்போம். ஏங்க, இது கோயில், உங்க வீடு கிடையாது. ஏதோ ரொம்ப ஈஸியா சொல்றீங்க. எங்க கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுங்க பார்க்கலாம். மாயா, எல்லா இடத்துலயுமே ஒரே மாதிரி நடந்துக்காது. எங்களுக்கு எங்க வீட்டை விட இந்த கோயில் தான் முக்கியம். சாதாரணமா இருந்த அந்த கோயில் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குன்னா அதுக்கு அந்த அம்மனோட அருள் தான் காரணம். ஒன்னையும் அம்மன் அருளால பார்த்து பார்த்து நடத்தி இந்த அளவுக்கு வந்திருக்கோம். வாரம் வருஷம் அம்மனுக்கு செய்ய வேண்டிய பூஜை புனஸ்காரம் எல்லாம் எங்க பாட்டன் முப்பாட்டங்காலத்துல இருந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றோம். கோயில் விதிகளை எல்லாம் எதுக்காகவும் யாருக்காகவும் மாற்ற முடியாது. கொஞ்சம் பொறுமையா இருந்து 2வதா பரிவட்டம் கட்டுவாங்க, வாங்கிக்கங்க. மாயா, எல்லாத்தையும் பணத்தால வாங்கிட முடியாது. இதெல்லாம் பாரம்பரியமா மரியாதையா கொடுக்கறது. நீ அந்த மாதிரி மரியாதையான பாரம்பரியமான குடும்பத்துல இருந்து வந்திருக்க முடியாது. இல்லனா இந்த மாதிரி அகங்காரம் பிடிச்சு ஆட மாட்டல்ல. இங்க பாரு, இது எனக்காக மட்டும் கிடைக்கிறது இல்ல. எங்க தாத்தா காலத்துல இருந்து கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால பாரம்பரியமா கிடைக்கிற மரியாதை. அதனால இங்கேயும் வந்து இதுக்காக ஆசைப்படாத. மாயா, கோயில் புனிதமான இடம். இங்க நின்று பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு போயிடு. எனக்கா பரிவட்டம் கட்ட முடியாதுன்னு சொன்ன? என்னையா வெளியில போன்னு சொன்ன? என்னை தாண்டி உனக்கு பரிவட்டம் கட்டிடுவாங்களா? மொத்த குடும்பத்தையும் அலறி அடிச்சுக்கிட்டு ஓட வைக்கிறனா இல்லையான்னு பாரு. ஹலோ, இந்நேரம் கோயில்ல பொங்கல் வச்சு முடிச்சிருப்பாங்க. ஊரே ஒண்ணு கூடி கோயில்ல இருக்கும். சொந்த பந்தங்கள்லாம் வந்திருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வான வெடிக்கலாம் ஆரம்பிச்சிருவாங்க. ஊரே சந்தோஷமா இருக்கும். நான் தான் அங்க போலியே தவிர என் மனசு முழுக்க அங்கதான் இருக்கு. பவுனு, சொந்த பந்தம்லாம் வந்திருப்பாங்கன்னு சொன்னல, ஒரு முக்கியமான சொந்தம் அவங்க வந்திருக்காங்க தெரியுமா? முக்கியமான சொந்தமா? அது யாருமா? வேற யாரு, நம்ம சூர்யாவும் பவித்ராவும் தான் அங்க போயிருக்காங்க. அப்படியா? இது எனக்கு தெரியாம போச்சே. பொன்னி தான் போன் பண்ணி என்கிட்ட விஷயத்த சொன்னா. அவ போன் பண்ணி அவங்கள வர சொல்லிருக்கா போல இருக்கு. இவங்க 2 பேரும் கிளம்பி அங்க போயிட்டாங்க. குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ஒரு கை அரிசி எடுத்து போட்டு பொங்கல் வைக்கிறது தான் அவங்க ஊர் வழக்கமாமே.
ராஜாராம அந்த பக்கமா ஏதோ போக்கு காட்டி அனுப்பிச்சிட்டு பொன்னி சூர்யாவையும் பவித்ராவையும் அரிசி எடுத்து போட வச்சிருக்கா. பொங்கல் நல்லா பொங்கிடுச்சா. அங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதானே பார்த்தேன். பொன்னியாவது சூர்யாவையும் பவித்ராவையும் விட்டுட்டு பொங்கல் வைக்கிறதாவது. அவ என்னையே விட்டுட்டு போக மனசு இல்லாம தான் போயிருக்கா. சூர்யாவையும் பவித்ராவையும் விட்டுட்டு போயிடுவாளா? இப்படி ஏதாவது பொன்னி செய்வான்னு நினைச்சுக்கிட்டே இருந்த, அதே மாதிரி செஞ்சிருக்கா. பொன்னியா கொக்கான்னா. அம்மா, இது பொன்னி மில்ஸ் ஓனர் மிஸ்டர் ராஜாராம் வீடு தானே? ஆமா, ராஜாராம் வீடு தான். நீங்க யாரு? நாங்க இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கோம் மேடம். இந்த வீட்ல பிளாக் மணி இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அதனால இந்த வீட்டை ரைடு பண்ண வந்திருக்கோம். பிளாக் மணியா? என்ன சொல்றீங்க? அதாம்மா, சட்டத்துக்கு புறம்பா சம்பாதிச்ச பணம் இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அதுக்காக சோதனை போட வந்திருக்கோம். இங்க பாருங்க, அந்த மாதிரி தப்பான தொழில் பண்றவங்கலாம் யாரும் எங்க வீட்ல கிடையாது. நீங்க அட்ரஸ் மாறி வந்திருக்கீங்க. இத பாருங்கம்மா, இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் யாரும் முட்டாள் கிடையாது. எந்த அட்ரஸ்க்கு வரணுமோ அந்த அட்ரஸ்க்கு கரெக்டா தான் வந்திருக்கோம். வீட்டில் இருக்கிற பீரோ, லாக்கர், சாவி எல்லாம் எடுத்து கையில கொடுத்துட்டு ஓரமா போய் உட்காருங்க. பிரச்சனை பண்ணுனீங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு நாங்க சர்ச் பண்ற மாதிரி இருக்கும். என்னம்மா? ஐயா, இங்க பாருங்க, எங்க வீட்ல இருக்கவங்க எல்லாம் இன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்காங்க. நீங்க இந்த சமயத்துல உள்ள வந்து இப்படி நடந்துக்கிறது நல்லாவா இருக்கு? இங்க பாருங்க, என்ன இருந்தாலும் அவங்க எல்லாம் வீட்டுக்கு திருப்பி வந்த பிறகு நீங்க வந்து என்ன வேணா பண்ணிக்கங்க. என்னம்மா அர்த்தமில்லாம பேசிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு போயிட்டு இன்னொரு நாள் வான்னு சொல்றீங்க. நாங்க என்ன டொனேஷன் வாங்க வந்திருக்கோம்? இது இன்கம் டாக்ஸ் ரைடு. உங்க இஷ்டத்துக்கெல்லாம் நடத்த முடியாது. நாங்க சொல்றதுதான் நீங்க கேட்கணும். எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா நாங்க உடனே ரைட் பண்ணுவோம். சரி, அப்ப ஒரு நிமிஷம் இருங்க. என் தம்பிக்கு ஃபோன் பண்ணி நான் விஷயத்த சொல்லிடுறேன். ஃபோன் எல்லாம் பண்ணக்கூடாது. அதுக்கெல்லாம் இங்க அலௌட் கிடையாது. என்ன இது? பீரோ, லாக்கர், சாவி எல்லாம் தரீங்களா இல்ல உடைச்சு சர்ச் பண்ணுவா? ஐயோ, என்ன? இங்க பாருங்க, அதெல்லாம் எதையும் உடைச்சிடாதீங்க. சாவியை கொடுத்துடுறோம். பவுனு, சாவி எடுத்து கொடு. ஆபீசர், கொடுங்க. இந்தாங்க சார். ஆபீசர், நீங்க இங்க இருந்தே வாட்ச் பண்ணுங்க. நாங்க மேல போய் சர்ச் பண்ணிட்டு வரோம். ஆபீசர்ஸ் வாங்க. ஐயோ, என்னம்மா இது? என்ன? ஐயோ, பொண்ணுகிட்ட எப்படி சொல்றது? எங்கம்மா போறீங்க? எங்க வீட்ல நான் பாத்ரூம் கூட போக கூடாதா? சரி, சீக்கிரம் போயிட்டு வாங்க. இந்தாங்க. கொடு. கீழே விழுந்துற போது பார்த்து. ஐயா, இந்த வருஷம் எங்க குடும்பத்தை சார்பா அம்மனுக்கு தங்க சூலாயுதம் பண்ணிருக்கோம். இந்த கோயிலுக்கு நீங்க கொடுத்ததுதாம்மா எல்லாமே. உங்க தாத்தா பாலுச்சாமி இந்த அம்மனை கண்டெடுத்தார். உங்க அப்பா வேலுச்சாமி இந்த கோயிலை வளர்த்தெடுத்தார். நீங்க அவருடைய ஒரே மகளா இந்த கோயிலுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் நீங்க தான் பூர்த்தி பண்றீங்க.
உங்களுக்கு முதல் மரியாதை செய்யாம வேற யாருக்குமா செய்வாங்க? ஐயா பூசாரி ஐயா, இந்த சூலாயுதத்தை அம்மன் கையில கொடுத்து ஒரு சிறப்பு பூஜை பண்ணி பொன்னி அம்மாவுக்கு பரிவட்டம் கட்ட ஏற்பாடு பண்ணு. சரிங்க ஐயா. சரியா? அதை கொடுங்க. சாமியை கும்பிடுங்க. தொட்டு கும்பிடு. ஐயா, நீங்க பொன்னியோட அப்பா மட்டும் இல்ல, இந்த கோயிலோட தர்மகர்த்தா. நீங்க தான் பொன்னி அம்மாவுக்கு பரிவட்டம் கட்டணும். அந்த பொண்ணுக்கு கிடைக்கிற எல்லா மரியாதையும் உனக்கு கிடைக்கணும் மாயா. அதுவும் அந்த வேலுச்சாமி கண்ணு முன்னாடியே நடக்கணும். அதை மட்டும் எதுக்காகவும் விட்டு கொடுத்துறாத மாயா. முதல்ல பொன்னிக்கு ஒரு ஃபோன் பண்ணிடுமா? அவனுங்க பவுனா இப்ப எது கால் பண்ற? என்னவா இருக்கும்? பேசுங்க. பாவம் ஹாஸ்பிட்டல் ஏதாவது அவசர தேவையா இருக்க போகுது. பவுனு, பொன்னிக்கு பரிவட்டம் கட்டுற விசேஷத்தில் இருக்கோம். ஏதாவது முக்கியமான விஷயமா? ராஜாராம், நான் விசாலம் பேசுறேன்ப்பா. அக்கா சொல்லுங்கக்கா. எங்கப்பா இருக்க? கோயிலில் தான்க்கா. பொன்னிக்கு பரிவட்டம் கட்ட போறாங்க. என்ன விஷயம்க்கா? தம்பி, நம்ம வீட்டுக்கு இன்கம் டேக்ஸ் காரங்க வந்திருக்காங்க. நம்ம வீட்ல ஏதோ தப்பான வழியில சம்பாதிச்ச பணம் இருக்குன்னு அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்காம்பா. என்னக்கா சொல்றீங்க? நம்ம வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரைடா? நம்ம அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கே. இது வரைக்கும் எந்த ரைடு வந்ததில்லை இந்த மாதிரி. அது என்னமோ தெரியாது ராஜாராம், திடீர்னு வந்து நிக்கிறாங்க. பீரோ சாவியெல்லாம் கேட்டாங்கப்பா, நான் கொடுத்துட்டேன். என்னவா? என்னாச்சு? நம்ம வீட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு வந்திருக்கான். மாப்பிள, பொன்னி, ஏன் ரெண்டு பேரும் ஒரே பதட்டமா இருக்கீங்க? என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மாமா. என்ன மாப்பிள, பரிவட்டம் கட்ட போற நேரம், இந்த நேரத்துல என்ன குழப்பம்? ஒரு நிமிஷம் மாமா, நான் பேசிட்டு போறேன். அக்கா, நீங்க போன் அந்த ஆபீசர்ட்ட கொடுங்க. ஐயோ ராஜாராம், அவங்க கிட்டலாம் கொடுக்க முடியாது. அவங்க போன் எல்லாம் புடுங்கி வச்சுட்டாங்க. போன்லாம் பேசக்கூடாதான். நானே அவங்களுக்கு தெரியாம பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்ப்பா. என்கிட்ட இருந்து பீரோ சாவியெல்லாம் வாங்கிட்டாங்கப்பா. மேல போய் என்னென்னத்தையோ திறந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. பயமா இருக்குப்பா. அக்கா, நீங்க ஒன்றும் கொல்லப்படாதீங்க. அவங்க எங்க வேணா தேடட்டும். சட்டத்துக்கு புறம்பா நம்மள்ட்ட எந்த பொருளுமே கிடையாது. அவங்க தாராளமா தேடி பார்க்கட்டும். நீங்க ஒன்றும் கொல்லப்படாதீங்க. தேடி முடிச்சு என்கிட்ட தானே பேசுவாங்க. அப்ப நான் பேசிக்கிறேன். ராஜாராம், வேற எதுவும் பிரச்சனை ஆகாது இல்லப்பா? ஒன்றும் ஆகாதுக்கா. சரிப்பா, வச்சிடுறேன். அவங்க பாத்துக்கலாம். என்னங்க, என்னாச்சு? ஒன்றும் இல்லை பொண்ணே. மாமா, பார்த்த போறதுக்கு ஒன்றும் இல்லை மாமா. பொண்ணே, நம்ம வீட்டில் பெருசாக அமௌண்ட்லாம் எதுவும் கிடையாது. நாம் வெறும் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இல்லை செக் டீலிங் தான் பண்ணுறோம். அங்கே பணம் எதுவுமே இருக்காது. நகை நீங்கள் போட்டிருக்கிறத தவிர வீட்டில் எதுவும் பெருசாக இருக்காது. நம்ம ஆடிட்டரோட அட்வைஸ் படி தான் எல்லாம் பண்ணுறோம். இதில் பதட்டப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. சரியா? அம்மா, ஒன்றும் இல்லை மாமா.
ஐயா நீங்க ஆரம்பிங்க. இந்தா. பரிவட்டம் கட்ட போறீங்களா? இப்பதான் இந்த மாயாவோட ஆட்டமே ஆரம்பிக்குது. எல்லாரும் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறீங்களா இல்லையான்னு பாருங்க. சார் பணம் இங்க இருக்கு சார். பணமா? என்னம்மா சொல்றாங்க? வாங்க போவோம். ஐயோ மா, என்னம்மா இது? நகை பணமா? ஐயோ ஐயோ மா, என்னம்மா அது? வீட்ல பணம் இல்லைன்னு சொன்னீங்க, இவ்வளவு பணம் இருக்கு? சாதாரணமா பணம் எல்லாம் ஆபீஸ்ல தான் வைப்பாங்க. வீட்ல பணம் எப்பவுமே இவ்வளவு இருக்காது. அப்ப இந்த பணம் எல்லாம் வானத்துல இருந்து கொட்டுச்சா? பணம் எங்க இருந்து வந்துச்சு? இதுக்கான அக்கவுண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா? இங்க பாருங்க, அதெல்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியாதுங்க. என் தம்பியை தான் கேட்கணும். அவர்கிட்ட பேசுங்க. அவங்க கிட்ட என்ன பேசணும்? நீங்க இதை கவுண்ட் பண்ணுங்க, போட்டோ எடுங்க. ஐயோ, என்ன பண்றது பொண்ணு? இதுல 30 லட்சம் கேஷ், ஜுவல்ஸ், அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு சார். இப்படியெல்லாம் இவ்வளவு பணம் எங்க வீட்ல எப்பவுமே இருந்ததே கிடையாது. நீங்க ஒரு வாட்டி என் தம்பிக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு தான் அம்மா சொல்றாங்கல்ல. ஒண்ணு செய்யுங்க, இல்லைன்னா எங்க பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுங்க. என்ன தகவல் வேணுமோ அவ சொல்லுவா. தப்பான வழியில வந்த பணம் நிச்சயம் எங்க வீட்ல இருக்காது. அவங்க கிட்ட எல்லாம் பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. ஆபீசர், லோக்கல் போலீஸ்க்கு இமிடியேட்டா இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார், இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஐயோ சார், ஜுவல்ஸ், கேஷ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பேக்ல எடுத்து வைங்க. ஓகே சார். ஆளில் அதை போய் எடுத்துட்டு போனா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு ஃபோன் கூட பண்ண விட மாட்டேங்கிறீங்க. அமைதியா இருங்க மேடம், நாங்க எங்க டியூட்டி தான் பண்றோம். எந்த வருஷமும் இல்லாம இந்த வருஷம் ஒரு சின்ன தடங்கல் நடந்து போச்சு. பரவாயில்ல விடுங்க, மறுபடியும் பரிவட்டம் கட்டுறதுக்கு உண்டான பூஜையை ஆரம்பிங்க. ஆகட்டும். பூசரியா, சாமிக்கு மாலையை சாத்தி எடுத்துட்டு வாங்க. வா, இங்க வாமா.
நிறுத்துங்க பரிவட்டத்தை. என்ன சார், எதுக்கு பரிவட்டத்தை நிறுத்த சொல்றீங்க? சென்னையில் உங்க வீட்டில் இன்கம் டாக்ஸ் ரைடு நடந்திருக்கு. அது தெரியுது சார், அதுக்கு எதுக்கு பரிவட்டத்தை நிறுத்த சொல்றீங்க? உங்க வீட்டில் 30 லட்சம் ரூபாய் பணத்தை கைப்பற்றிருக்காங்க. சட்டத்துக்கு புறமா சம்பாதிச்ச பணமா இருக்குமோன்னு நாங்க சந்தேகப்படுறோம். அதனால விசாரணைக்கு உங்களை சென்னைக்கு கூட்டிட்டு போறோம். சார், என்ன சார் முட்டாள்தனமா இருக்கு? 30 லட்சம் ரூபாய் பணம் எங்க வீட்டுல இருக்கா? பொன்னி மில்ஸ் ஆரம்பிச்சு 20 வருஷம் ஆச்சு சார். இது வரைக்கும் அவ்வளவு பெரிய அமௌண்ட் நான் வீட்டுல வச்சுக்கிட்டதே கிடையாது. யாரோ ஃப்ராட் தனம் பண்ணிருக்காங்க, பைத்தியக்காரத்தனமா வந்து விசாரிச்சுட்டு இருக்கீங்க. ஆதாரம் காமிச்சா நம்புவீங்களா? என்ன ஆதாரம் இருக்கு? பாருங்க. சார், இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இது ஃபோர்ஜரி, சுத்த ஏமாத்து வேலை. ராஜாராம் சார், கவர்மெண்ட் கணக்கு காட்டாம பணம் சம்பாதிக்கிறதும் அதை வீட்டில் மறைச்சு வைக்கிறதும் உங்களை மாதிரி பெரிய மனுஷங்களுக்கு வழக்கம் தானே. அப்புறம் ஏன் மறைக்கிறீங்க? சார் ப்ளீஸ், தயவு செஞ்சு தேவையில்லாம தப்பாலாம் பேசாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா முதலாளியும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சட்டத்துக்கு விரோதமா நாங்க எதுவுமே செஞ்சதில்லை. இவர் கம்பெனி ஆரம்பிச்சதுல இருந்து ரொம்ப நேர்மையா அந்த தொழிலை நடத்திட்டு இருக்காரு. சொல்ல போனா ஒரு தடவை கூட கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய வரியை எதுவுமே கட்டாம இருந்ததே இல்லை. அவ்வளவு பணம் எங்க வீட்டுல இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பொன்னி மேடம், உங்க சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி தான் அந்த சோதனை நடந்திருக்கு. 30 லட்சம் ரூபாயை கைப்பற்றிருக்கோம். அதுக்கு அவங்க தான் சாட்சி. அதனால எங்க விசாரணைக்கு ஒத்துழைச்சிங்கன்னா நல்லா இருக்கும். ஏங்க, என் பொண்ணுக்கு பரிவட்டம் கட்டுற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்க மாட்டீங்களா? அதுக்குள்ள அதை தடுத்து நிறுத்தி அழைச்சிட்டு போக வந்துடுவீங்களா? எங்க கடமையை எங்களை செய்ய விடுங்க சார். ராஜாராம் சார், பொன்னி மேடம், நீங்க உடனே எங்க கூட சென்னைக்கு வந்தா நல்லா இருக்கும். இந்தா போனு கொடு. ஒரு நிமிஷம் வாங்க.